இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய கதையினுடைய தலைப்பு பகலில் பார்த்து பேசு. எனக்குரிய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் பேர் நடராஜு. அவர் அன்றைய தினத்திலே ஆளுங்கட்சியுடைய பிரமுகராக இருந்தார். ஆனால் அவர் வெள்ளந்தியான மனிதர். அவருக்கு சூதுவாது தெரியாது. அதை பலர் பயன்படுத்தி கொண்டார்கள். யார் முன்னாலே வந்து அவரிடம் அந்த பராது கொடுத்தால், அந்த புகார் கொடுத்தால், அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அதையே நியாயமாக இருக்கும் என்று எண்ணி அவர்கள் சார்பில் பேச ஆரம்பிப்பார். முடிந்தால் அவருக்கு ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷனில் அவர் அந்த பரிந்துரையை செய்வார். இவ்வாறு செய்வதனாலே அவருக்கு எதிர்ப்புறமாக இருப்பவர் இவரிடம் எந்த விதமான ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் தன்னை எதிராளிக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று எண்ணி இவரிடம் எதிர்ப்பு கொள்வார். இவ்வாறு இவர் அநேக பகையினை சம்பாதித்து வந்தார்கள். அதை எனக்கு பலர் தெரிவித்தவுடனே அவருக்கும் எனக்கும் என்ன ஒரு நட்பு என்றால், நான் சொன்னால் எதையும் கேட்பார். மற்றவர்களிடம் மிக கடுமையாக நடந்து கொள்வதாக கூட என்னிடத்திலே அந்த விதமான அன்பு இருக்கும். ஆகினாலே அவரிடத்தில் சென்று நான் கூறினேன், இவ்வாறு ஒரு தலைப்பட்சமாக முடிவெடுக்காதில்லை, இதனால் உங்களுடைய பேர் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று கூறினேன். அதற்கு பின்னாலே அவர் ஒரு ஊருக்கு பக்கத்திலே சென்றிருக்கிறார். இவர் முக்கியமான ஆளுங்கட்சி பிரமுகர் என்பதால் அவர்கள் உறவுதான். ஆனால் அவர்கள் வந்து கூறியிருக்கிறார்கள், இந்த மாதிரி அவருடைய மாமியார் இருந்ததுக்கு பின்னாலே மாமனார் கேரளா பக்கம் சென்று ஒரு பெண்ணை காசு கொடுத்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி வந்துவிட்டார். அந்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்று இவரிடம் கூறினார். இவர் உடனடியாக என்ன செய்தார் என்றால், அந்த மருமகளிடம் எதேச்சியாக சொல்வதைப் போல, அப்போது மாமனாரை முடி என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டார். அது என்னமோ உண்மையோ பொய்யோ தெரியாது. அவர் சொல்லி வந்த ஒரு 5 நாட்களில் அந்த மாமனார் கொலையுண்டு விட்டார். இதை ஊரில் இருந்து கேட்டவர்கள் எல்லாரும் இவருக்கு எதிர்ப்பாக சாட்சியம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இவரது பெயர் கெட்டுவிட்டது. இவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார்கள். அந்த நிலையிலே தான் எனக்கு தகவல் வந்தது. நான் உடனடியாக சென்று அவரிடம் கூறினேன், இதுதான் முன்னாலே உங்களுக்கு நான் எச்சரிக்கையாக சொன்னேன், அதை நீங்கள் கேட்கவில்லை, எனவே தான் இந்த மாதிரி ஆகிருக்கிறது என்று நான் சொன்னேன். உடனடியாக எங்களுடைய அன்பு நண்பர், அவர் ஒரு எம்பியாக இருந்தார், திரு கண்ணன் எம்பி அவர்கள் எங்களுக்கு மிகுந்த நெருக்கமானவர். அவர் பெரிய கிரிமினல் வக்கீல். அவர் அந்த கேஸை எடுத்து நடத்தி வெளிக்கொண்டு வருவதற்குள் பெரிய பாடாகிவிட்டது. அப்பொழுதுதான் நான் சொன்னேன், நீங்கள் எப்பொழுதும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பகலில் எப்பொழுதும் பார்த்து பேச வேண்டும், இரவில் அதுவும் பேச வேண்டாம் என்றேன். எப்படியோ அவர் அந்த கேஸிலிருந்து வெளிவிட்டு வந்தது எங்களுக்கெல்லாம் பெரிய திருப்தி. ஆனால் அதிலிருந்து அவர் நான் சொன்ன கருத்தை உடன்பட்டு அதிலிருந்து அவர் அந்த மாதிரி பேசுவதை தவிர்த்தார். எனவே தான் நாம் சொல்கிறோம், எதையும் செய்வதற்கு முன்னாலே யோசித்து செய்ய வேண்டும். நாம் யோசித்து செய்யாமல் இருப்பது நம்மையே பாடாய்ப்படுத்திவிடும் என்பதுதான் இருந்தது. எனவே இளைஞர்களெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, எதையும் நல்ல கருத்துக்களாக இருந்தால் சொல்லலாம், அல்லாத கருத்துக்களாக இருந்தால் நாம் அதை பற்றி சொல்லக்கூடாது. அதில் கவனம் தேவையாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.